வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் அமீரை விமர்சித்த மாணவிக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இறுதி தீர்ப்பு. குவைத் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டும் வழங்கிய தீர்ப்புகளை உறுதி செய்து நாட்டின் கசீசர் நீதிமன்றம் குவைத்தில் பிரபல பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி ஒருவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. இவர் சமூக ஊடக தளமான எக்ஸில் போலி கணக்கை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட கட்டுரைகள் மூலம் அமீரை அவமதித்ததாகவும் ஆட்சியை கவிழ்க்க தூண்டியதாகவும் மாணவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் போது மாணவி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து தனது கணக்கை குவைத்துக்கு வெளியே வசிக்கும் ஒரு வெளிநாட்டவர் ஹேக் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நபர் தன்னை மிரட்டியதாகவும் தனது பெயரில் வெளியிடப்பட்ட ட்வீட்கள் மற்றும் கட்டுரைகளை நீக்க வேண்டாம் என்று எச்சரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த மாணவியின் எக்ஸ் கணக்கு யாரும் ஹேக் செய்யவில்லை என்பதை சைபர் கிரைம் பிரிவு கண்டறிந்ததை அடுத்து அவர் வாதம் அனைத்தும் பொய் என்பது உறுதியாகி இருக்கின்றது. வளைகுடாவை பொறுத்தவரையில் நாட்டின் மன்னர்களையும் தாய் நாட்டுக்கு எதிரான போராட்டம் மற்றும் புனித குர்ஆன் உள்ளிட்ட அரபு மக்கள் புனிதமாக கருதும் இவைகளை விமர்சனம் செய்வது மன்னிக்க முடியாத குற்றங்களாக கருதப்படுகின்றது. சவுதியில் தற்பொழுது வரையில் நாட்டுக்கு எதிராக சதி செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் மெல்லும் புகையிலை கடத்தல், இந்திய வெளிநாட்டவர் கைது. தடை செய்யப்பட்ட மெல்லும் புகையிலையை நாட்டுக்குள் கடத்தும் முயற்சியை சுங்க பொது நிர்வாகம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. சுங்க சோதனைகளை தவிர்ப்பதற்காக சுவைபா துறைமுகம் வழியாக வந்த ஒரு கப்பல் கொள்கலனுக்குள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பெட்டியில் கடத்தல் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சரக்கு அனுப்புதல் சுங்க ஆய்வாளர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் மேம்பட்ட திரையிடல் உபகரணங்கள் மற்றும் நவீன கண்டறிதல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சட்டவிரோத புகையிலை அடங்கிய இரகசிய பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரக்கு அனுப்புதல்களை பெற திட்டமிடப்பட்டிருந்த ஒரு இந்திய நாட்டவரை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சிகளை வலியுறுத்தி கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை சுங்க பொது நிர்வாகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நிதி தரவுகளை திருடுவதற்காக உணவு தள்ளுபடிகளை பயன்படுத்தி மோசடி. மீன், இறைச்சி மற்றும் கோழி விற்பனையாளர்களாக காட்டிக்கொள்ளும் ஆன்லைன் மோசடி கும்பல்களுக்கு எதிராக குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினரை எச்சரித்து உள்துறை அமைச்சகம் ஒரு பொது எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. சரிபார்க்கப்படாத வலைதளங்கள் அல்லது சமூக ஊடக கணக்குகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்குமாறு அமைச்சகம் இதன்போது பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற சலுகைகளை ஊக்குவிக்கும் தனிப்பட்ட வங்கி தகவல்களை திருடவும் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளை காலி செய்யவும் வடிவமைக்கப்பட்ட மோசடிகள் இவை என்பதை இது வலியுறுத்துகிறது. அரப் டைம்ஸ் வெளியிட்ட முந்தைய அறிக்கைகளின்படி இந்த மோசடி வலைதளங்கள் மற்றும் செயலிகள் உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்களுக்கு நம்பத்தக்கதாக குறைந்த விலையில் பயனர்களை ஈர்க்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலும் தங்கள் முழு வங்கி விவரங்களை உள்ளிட ஏமாற்றப்படுகிறார்கள். பின்னர் அவற்றை குற்றவியல் நெட்வொர்க்குகள் சுரண்டுகின்றன. இந்த ஏமாற்று விளம்பரங்களுக்கு இரையான குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இருவராலும் ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் பதிவாகியுள்ளதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரியப்படுத்தியுள்ளது. மோசடி செய்பவர்கள் பொதுவாக சந்தேகத்திற்கிடமான விண்ணப்பத்தின் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். வாங்குபவர் ரொக்கமாக பணம் செலுத்த கோரினால் முதலில் ஒரு கட்டண இணைப்பு அல்லது செயலி மூலம் ஒரு சிறிய முற்பணத்தை பொதுவாக அரை தீனார் செலுத்த வேண்டும் என சொல்வார்கள். இது அவர்கள் நிதி தரவை சமரசம் செய்யும். மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய குவைத் எண்களுடன் பதிவு செய்யப்பட்ட 662 வாட்ஸ்அப் கணக்குகளை இடைநிறுத்துவதாக சைபர் கிரைம் துறை முன்பு அறிவித்திருந்தது. டொமைன் பெயர் ஆய்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி முறையான மற்றும் போலி வலைத்தள இணைப்புகளை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பது குறித்த வழிகாட்டுதல்களையும் துறை வெளியிட்டுள்ளது. மோசடி வலைதளங்கள் மற்றும் பயன்பாடுகளை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து தடுத்து வருகின்றனர். குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கின்றனர். நம்பகமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தளங்களை மட்டுமே பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பாதுகாப்பு ஊடகத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
கொள்முதல் செய்வதற்கு முன்பு அல்லது அங்கீகாரத்துக்காக எனது அடையாளம் செயலியை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு தளத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. விக்ஸ் தளத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தளங்கள் பெரும்பாலும் நம்பகத்தன்மையற்றவை என்பதால் தேடுபொறிகள் அல்லது சமூக ஊடக விளம்பரங்களில் இருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறும், குறிப்பாக டொமைன் பெயர்களை சரிபார்ப்பதில் நிதி இழப்பு மற்றும் அடையாள திருட்டை தடுக்க விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.34 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.66 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.29 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.25 குவைத் தீனார்களாகும். குவைத்தில் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.62 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 979 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 395.92 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.